எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிலாசோர். இன்னைக்கு நம்ம டாசுகாரி ஹோட்டலோட எபிசோட் 3 தி பிளட் சோக்ட் பேன்சி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த டாசுகாரி ஹோட்டலில் வந்துட்டு எல்லாரும் அவங்க வேலை வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் நேக்கோ வந்துட்டு ருரியா தான் வந்துட்டு ரொம்ப பார்த்துட்டு இருக்கா. ஸோ வந்துட்டு அட்டோரி கிட்ட கேட்கறா, நம்ம வந்துட்டு எப்படி நம்மளுக்கு வந்துட்டு பே பண்றாங்க. ஸோ அட்டோரி சொல்றா, நீ வந்துட்டு மேனேஜர் கிட்ட தான் கேட்கணும். இந்த ருரி வந்துட்டு இப்போ வந்துட்டு ரொம்ப ரூடா பேசுவா நேக்கோ கிட்ட. மேனேஜர் வந்துட்டு இருப்பாரு. அதுக்கு நேக்கோ போய் சொல்றா, இந்த நியூ கெஸ்ட் வந்துட்டு நானே வந்துட்டு கவனிக்கிறேன். இந்த நியூ கெஸ்ட் வந்துட்டு உள்ள வரா. இவனோட ஃபேஸ் பாத்தீங்கன்னா என்ன வந்துட்டு ஃபிளவர் மாதிரி இருக்குது. அந்த ஃபிளவர் பேர் வந்துட்டு பேன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபிளவர் வந்துட்டு இவரோட தலையா வந்துட்டு இருக்கு. இதுதான் வந்துட்டு டாசுகாரி ஹோட்டல். நீங்க வந்துட்டு லிவிங் வேர்ல்டோ ஆஃப்டர் லைஃப் நடுவில் வந்துட்டு இருக்கீங்க. ஸோ வந்துட்டு கூட்டின்னு போறா, இதுதான் உங்களோட ரூம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு சடனா அந்த ஆளை பார்த்துட்டு நான் வந்துட்டு ஒரு மாதிரி ஆகுது. இந்த ரூமை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்றா. இந்த ரூம் வந்துட்டு மெமரிஸ் வந்துட்டு தரும். ஸோ இவ்வளோ வந்துட்டு ஹெல்ப் பண்றா. அவருக்கு ஒரு ஃபேமிலி போட்டோ கூட பாக்குறா. ஆனா சடனா வந்துட்டு ஒரு புக் எடுத்து வந்துட்டு படிக்கிறா. அந்த புக்ல பாத்தீங்கன்னா நிறைய அகோரமான விஷயம்லாம் வந்துட்டு இருக்கு. நிறைய சத்து போன பொண்ணு, எஸ்பெஷலி வந்துட்டு பொண்ணுங்களோட பொண்ணு வந்துட்டு அந்த மாதிரி போட்டோஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இவர் வந்துட்டு இந்த புக்கெல்லாம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடறாங்க. என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த புக் வந்துட்டு இந்த புக்ல இருக்கிறவங்க எல்லாரும் வந்துட்டு விக்டம்ஸ், யாரும் வந்துட்டு உங்களை வந்துட்டு அட்டாக் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்களோட விக்டம்ஸ் லிஸ்ட் தான் இது. நீக்கோ சொல்றாரு, சரி நீங்க வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த ஆள் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு டிடெக்டிவ், நான் வந்துட்டு இந்த கிரைம் அதெல்லாம் வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுவேன். ஸோ வந்துட்டு என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, சரி நீ வந்துட்டு எப்படி நம்ப போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எடுத்துட்டு அதுல இருந்து ஒரு பிசினஸ் கார்டு வந்துட்டு எடுத்து காமிக்கிறாரு. ஒசோட்டோ டிடெக்டிவ் ஏஜென்சின்னு வந்துட்டு இருக்கிறது பேர் வந்துட்டு அவர் சொன்னோடனே பாத்தீங்கன்னா அந்த பையனோட ஃபேஸ் வந்துட்டு ரிலீவ் ஆகுது. ஸோ இவன் நீக்கோ கிட்ட என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நிறைய கிரைம்ஸ் வந்துட்டு டெய்லி அதிகமா ஆயிட்டே இருக்கு. போலீஸ் கூட ஏதோ பண்றதுக்கு சான்ஸே இல்ல. என்ன வந்துட்டு பிஸியா வச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு நீக்கோ கேட்கறா, ஏன் இந்த மாதிரி ஆளுங்க வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க, இந்த மாதிரி வைலன்ஸ் கிரைம் எல்லாம் வந்துட்டு என்னத்துக்கு பண்றாங்க. ஒசோட்டோ என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு மேபி வைலன்ஸ்க்காக பண்ணலாம், அதுல இருந்து பண்ற ஒரு சுகத்துக்காக பண்ணலாம், இல்லைன்னா யாரனா வந்துட்டு டாமினேட் பண்றதுக்காக பண்ணலாம், இல்லைன்னா டியூட்டி இல்லைன்னா பவர், அந்த மாதிரி ரீசனுக்கு கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒசோட்டோ வந்துட்டு நீக்கோ கிட்ட சொல்றா. கீழே டைனிங் ஹால்ல பாத்தீங்கன்னா இந்த ஒசோட்டோ வந்துட்டு அட்டோரியா கூட வந்துட்டு மீட் பண்றா. ஸோ இந்த நீக்கோ வந்துட்டு இந்த ஒசோட்டோ கிட்ட அவளோட ஃபேமிலி பத்தி எல்லாம் வந்துட்டு பேசிட்டு இருக்கா. அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஃபேமிலியில வந்துட்டு எங்க அப்பா அம்மா 2 பேரும் வந்துட்டு டாக்டர்ஸ், அவங்க 2 பேரும் வந்துட்டு டாப் சர்ஜன்ஸ். என்ன கூட வந்துட்டு டாக்டர் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆனா நான் வந்துட்டு டிடெக்டிவ் ஆயிட்டேன். அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பெஜாரிதால இருந்து நான் டாக்டர் ஆயிருந்தாலும் வந்துட்டு அவங்க அளவுக்குலாம் என்னால வந்துட்டு இது பண்ணிருக்க முடியாது. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்துட்டு படிச்சுட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் வந்துட்டு என்னால வாழ முடியாது. இந்த அட்டோரி வந்துட்டு அந்த காஃபி அங்க வச்சுட்டு போயிடுறான். ஒசோட்டோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அவனுக்கு வந்துட்டு நிறைய குட் ஸ்டைல் இருக்கு, அவன் பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கான். அப்ப வந்துட்டு இவனோட பேர் வந்துட்டு தெரிய வருது, அட்டோரியா. அவனா இருக்கிறதுக்கு ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைச்சிட்டு இருக்கான் மைண்ட்ல. நெக்ஸ்ட் அடுத்த சீன்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அட்டோரியோ நீக்கோ வந்துட்டு அட்டோரியோட ரூம்ல வந்துட்டு அட்டோரியோட ரூம் பார்த்துட்டு நீக்கோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ஓகே நீ வந்துட்டு மியூசிக் பைத்தியமா, உனக்கு வந்துட்டு மியூசிக்னா வந்துட்டு அவ்வளவு இஷ்டமா. அதுக்கு இந்த பார்ல வந்துட்டு ஒரு லேடி இருப்பாங்கல்ல, அவங்க வந்துட்டு ஆக்சுவலா அட்டோரி கிட்ட இருந்து வந்துட்டு சில மியூசிக் சீடிஸ் வந்துட்டு கேட்டிருப்பாங்க. அதுக்கு தான் வந்துட்டு இவங்க இங்க வந்திருக்காங்க. என்னால வந்துட்டு பிக் பண்ணதுக்காக நிறைய நல்ல விஷயம்லாம் இருக்குதுங்க, நிறைய நல்ல மியூசிக் இருக்குது. சரி நானே பிக் பண்றேன்னு சொல்லிட்டு நீக்கோ வந்துட்டு ஒரு ரெக்கார்டை வந்துட்டு பிக் பண்றா. அது பிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா அட்டோரி ஃபேஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆயிடுது, ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. பிளஸ் அட்டோரியோட விண்டோ வெளியே பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்துட்டு நைட் டைம், ஃபுல் ஹோட்டலுக்கே வந்துட்டு காலையில தான் இருக்கும். பட் அட்டோரியோட ரூம் வெளியே மட்டும் வந்துட்டு நைட் தான் இருக்கும். அந்த விண்டோ வந்துட்டு ஓப்பன் பண்ணி பாக்குறா நீக்கோ. அங்கத்துல இருந்து ஃபாஸ்டா வந்துட்டு ட்ரெயின் வந்துட்டு போயிட்டு இருக்கு. உனக்கு வந்துட்டு ட்ரெயின் எல்லாம் வந்துட்டு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அட்டோரி என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு நிறைய ஞாபகம் இல்ல, எனக்கு வந்துட்டு காலையில வீடு விடுறது வந்துட்டு ஞாபகம் இருக்குது, பட் நான் ட்ரெயின்ல போனா இல்லையான்னு வந்துட்டு எனக்கு ஞாபகம் இல்ல. சீன்ல பாத்தீங்கன்னா ஒசோட்டோ வந்துட்டு நீக்கோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா, என்னோட ரூம் வந்துட்டு சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. சோ அதுக்கு நீக்கோ என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, சாரி நான் வந்துட்டு வந்துட்டு சொல்றதுக்கு சம்டைம்ஸ் வந்துட்டு உங்க மெமரியை வந்துட்டு வெளியே வர வைக்கிறதுக்கு ஹோட்டலே வந்துட்டு உங்க ரூம் வந்துட்டு மாதிரி சேஞ்ச் பண்ணும். சோ அதுக்கு ஒசோட்டோ கேட்கற, சரி நீ வந்துட்டு ஹெல்ப் பண்ணி திருப்பியோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒசோட்டோ ஸ்கூல் ஐடி ரிப்போர்ட் கார்டு வந்துட்டு கிடைக்குது. ஒசோட்டோ வந்துட்டு அவனோட கபர்ட்ல இருந்து ஒரு ட்ரெஸ் எடுக்கிறா. அது வந்துட்டு ரொம்ப வெட்டா இருக்குது. பிளஸ் அங்க அம்ப்ரெல்லா கொடுக்குது சைட்ல. நீக்கோ கூட வந்துட்டு கீழே வந்துட்டு நான் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, அதுல எடுத்து பாக்குறா யாரோ ஒரு பொண்ணோட போட்டோ இருக்குது. இந்த ஒசோட்டோ என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அது வந்துட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். அப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ரூம் வெளியே வந்துட்டு மழை பெய்யறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்பதான் வந்துட்டு இவனுக்கு ஞாபகம் வருது, ஓகே அன்னைக்கு வந்துட்டு மழை பெஞ்சிருந்துச்சு, நான் வந்துட்டு வெளியே போன மாயிடுச்சு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் பாக்கிறதுக்கு. போகும்போது நான் இந்த துணி தான் போட்டுன்னு போயிருந்தேன்னு சொல்லிட்டு அந்த வெட்டான துணியை வந்துட்டு பாக்குறான். வந்துட்டு அந்த விண்டோ திறந்து பாக்குறான். அங்க வந்துட்டு அந்த பூ இருக்கும்ல, அவன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஹோட்டலுக்குள்ள வரும்போது அவனோட ஃபேஸ் வந்துட்டு அந்த பூ மாதிரி இருக்கும். சோ வந்துட்டு என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்துட்டு பூ மாதிரி நான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு ஒசோட்டோ நின்னுட்டு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவன் திரும்பி பாக்குறான். அவன் அப்படியே வந்துட்டு கீழே விழுந்துறான். பார்த்தா அவனோட வயிறுல இருந்து வந்துட்டு ரத்தம் நான் ப்ளீட் ஆயிடுது. பயப்படாது, அது வந்துட்டு வெறும் மெமரி மட்டும் தான். யாரோ வந்துட்டு இவனை வந்துட்டு தூக்கின்னு போயிட்டு ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க. அட்டோரி என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, உனக்கு வந்துட்டு ஆக்சுவலா எதுவுமே ஆகலைங்க. அப்பதான் வந்துட்டு இவனுக்கு ஃபிளாஷ் ஆகுது. அவன் வந்துட்டு ரோட்ல வந்துட்டு வந்து போயிருப்பான். நல்லா மழை பெஞ்சிருக்கும். சைட்ல வந்துட்டு அந்த ஃபிளவர் கூட இருக்கும். சடனா பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு ஒரு கார் வந்துரும். அந்த கார் வந்துட்டு அவன் கிட்ட வர மாதிரி இருக்கும். சோ அவன் வந்துட்டு பயந்துட்டு என்ன பண்ணுவானா, பின்னாடி பாப்பான். பட் அங்க நிறைய தண்ணி இருக்கிறதால அது ஸ்லிப் ஆயிட்டு பிரிட்ஜ் கீழே விழுந்துருவா. பாத்தீங்கன்னா அந்த பூலா வந்துட்டு கீழே இருக்கும் தானே, அதோட ஸ்டாண்ட் வந்துட்டு ஷார்ப்பா இருக்கும்ல அங்க சைட்ல, அது மேல வந்துட்டு அவன் விழுந்துருவா. சோ அப்படி வந்து தான் வந்துட்டு இவன் செத்துட்டு இருப்பான். அதுக்கு தான் வந்துட்டு இவனோட வயிறுல இருந்து கூட வந்துட்டு ரத்தம் வந்து இருக்கும். சோ இதெல்லாம் வந்துட்டு இவனுக்கு இப்ப ஞாபகம் வருது. சோ அதுக்கு நீக்கோ வந்து சொல்றான், எனக்கு வந்துட்டு நீ ஒசோக்கோ யாருன்னு வந்துட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கு ஒசோக்கோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, சரி சொல்லி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நீக்கோ என்ன சொல்றானா, நான் என்ன நினைக்கிறேன்னா நீங்க தான் வந்துட்டு ஒரு கிரிமினல். சோ இந்த ருரியோ அட்டோரியோ வந்துட்டு நீக்கோ கிட்ட சொல்றாங்க, நீக்கோ உனக்கு வந்துட்டு நான் தலை வந்துட்டு கெட்டுச்சா, எப்படி அவர் வந்துட்டு கிரிமினலா இருப்பாரு, சார் சாரி மன்னிச்சுங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அதுக்கு ஒசோக்கோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, சரி விடுங்க,
அவன் வந்துட்டு அது ஒரு ரீசன் சொல்றான், எனக்கு கேட்கணும் நாவலா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீக்கோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்றா. நீக்கோ என்ன சொல்றானா, ஒசோகோ வந்துட்டு என்கிட்ட 3 டைம்ஸ் வந்துட்டு போய் சொல்லிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு டிடெக்டிவே இல்ல. அதுக்கு ஒசோட்டோ கேட்கறாரு, நான் தான் உனக்கு வந்துட்டு என்னோட கார்டு காமிச்சேன் பிசினஸ் கார்டுன்னு சொல்லிட்டு. அதுக்கு நீக்கோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இது வந்துட்டு நானும் நிறைய வாட்டி ஹோம்மேட் கார்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு ஜனங்க கிட்ட வெளியே குத்துருக்கேன் கான்செப்ட்ல. அப்பமா நீக்கோ வந்துட்டு அந்த ரிப்போர்ட் கார்டு ஐடி கார்டு வந்துட்டு எடுத்துன்னு வரா. இதால தான் வந்துட்டு எனக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு இவர் சொல்றா, நான் வந்துட்டு ஸ்டூடெண்ட் டிடெக்டிவ் ரெண்டோ வந்துட்டு நான் பண்ணுவேன். சோ நீக்கோ என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டிடெக்டிவா ஸ்டூடெண்டா ரெண்டோ இருந்துன்னு ஸ்டூடெண்டா இருக்கும் போது இவர் வந்துட்டு நிறைய மார்க்ஸ் வாங்கியிருக்காரு. இவர் வந்துட்டு அந்த கிளாஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல வர ஆளு தான். டிடெக்டிவா இருந்து எப்படி இவரால வந்துட்டு நல்லா படிக்க முடியும்? பார்த்தா அந்த ஐடி கார்டுல வந்துட்டு ஏதி இருக்கு. என்னன்னா இவர் வந்துட்டு ஒரு 5th இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட். சோ இவரே வந்துட்டு நீக்கோ கிட்ட ஒரு வாட்டி சொல்லிருப்பாரு, நான் வந்துட்டு டாக்டர்லாம் படிக்கல, பிளஸ் டாக்டர் பச்சா நிறைய டைம் எல்லாம் வந்துட்டு இருக்காது. இவர் வந்துட்டு திருப்பி அந்த பொய்க்கு மேல போய் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. திருப்பி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த கார்டு வந்துட்டு என்னோட அப்பா தான் எனக்கு வந்துட்டு பண்ணி கொடுத்தாரு சின்ன வயசுல. சரி நீ கரெக்ட் தான், நான் வந்துட்டு டிடெக்டிவ் இல்ல. செகண்ட் போய் வந்துட்டு இவர் என்ன சொன்னார் பாத்தீங்கன்னா, அந்த புக் எடுத்துட்டு இதுல வந்துட்டு நிறைய விக்டம் போட்டோஸ்லாம் இருக்கு. சோ அதுக்கு நீக்கோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நீ டிடெக்டிவோ இல்ல போலீஸோ இல்ல, பின்ன எப்படி உனக்கு இந்த போட்டோஸ்லாம் இருக்குது உங்ககிட்ட அப்படின்னா நீ தான் வந்துட்டு இவங்க எல்லாரும் அட்டாக் பண்ணிக்கிறேன். இது ஆக்சுவலா இந்த புக் பாத்தீங்கன்னா நீ வந்துட்டு உன்னோட சொவீனியர் மாதிரி வச்சிருக்கேன். சொவீனியர் எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு வந்துட்டு ஒரு பிளேஸுக்குலாம் போகல, அங்க இருந்து தான் ஒரு ஐட்டம் எத்தனை வருவா அது ஞாபகமா. சோ இவர் வந்துட்டு அந்த மாதிரி தான் அந்த புக்கெல்லாம் வச்சிருக்காரு. இவரோட கிரைம் பண்ணதெல்லாம் வந்துட்டு இவர் வந்துட்டு ரிமெம்பரன்ஸா கெத்தா வச்சு சுத்திட்டு இருக்காரு, தலையே இல்லாத மனுஷன் போல. மூணாவது போய் என்னன்னா, இவதான் வந்துட்டு உன்னோட நெக்ஸ்ட் டார்கெட் இருந்தா அந்த போட்டோ எடுத்து காமிக்கிறா, அந்த பொண்ணோட போட்டோ. இந்த பொண்ணு வந்துட்டு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல, ஆனா நீ அவளை வந்துட்டு கொல்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு நீ செத்துட்ட ஆக்சிடென்ட்ல. சோ அதுக்கு ஒசோட்டோ கேட்கறா, உனக்கு வந்துட்டு எதனா ப்ரூஃப் இருக்கான்னு. அதுக்கு நீக்கோ என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, என்கிட்ட ப்ரூஃப் எல்லாம் இல்ல, பட் இந்த பொண்ணு பாக்குறதுக்கு வந்துட்டு எப்படி இருக்குன்னா, அந்த புக்ல வந்துட்டு நிறைய விக்டம்ஸ்லாம் இருக்காங்களே அவங்கள மாதிரி தான் வந்துட்டு இந்த பொண்ணு கூட இருக்குது. அதுக்கு வந்துட்டு ஒசோட்டோ என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, வா நீ வந்துட்டு ரொம்ப இம்ப்ரெசிவ், நீ வந்துட்டு ஒரு பெரிய டிடெக்டிவ் கூட ஆகலாம். அப்போ அவர் கொல்ல போகும்போது ஹட்டோரி என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நீ வந்துட்டு யாருன்னா இந்த ஹோட்டல்ல வந்துட்டு கொண்டினா நீ வந்துட்டு ஹெல்லுக்கு போயிடுவேன். டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒசோட்டோ வந்துட்டு என்ன பண்றாருன்னா, ஒரு கத்தி எடுத்துட்டு ரூரி கழுத்துல வச்சிட்டாரு. ஒசோட்டோ என்ன சொல்றாங்கன்னா, நீக்கோ சொன்னது எல்லாமே வந்துட்டு உண்மைதான். சோ நீங்க எல்லாரும் வந்துட்டு இங்க தான் சாக போறீங்க, நீங்க எல்லாரும் வந்துட்டு லிவிங் வேர்ல்ட் போயிட்டு இருக்கு, என்ன வந்துட்டு போலீஸ் கிட்ட புடிச்சு குத்துருவீங்க தானே, என்னால அதெல்லாம் வந்துட்டு பொறுக்க முடியாது. சோ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரூரி உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றேன் கொல்றதுக்கு, பிளஸ் அங்கத்துல இருந்து நீ வந்துட்டு திருப்பி வர மாட்டேன். அதுக்கு ஒசோட்டோ ரொம்ப ஷாக் ஆகுது, அது லிவிங் வேர்ல்டு நீ வந்துட்டு நம்ம ஹெல்லுக்குலாம் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாரு. நீக்கோ கூட ஷாக் ஆகுறா. ஹட்டோரி என்ன சொல்றாரு, நீ வந்துட்டு மேனேஜர் கிட்ட தான் கேட்கணும் இதை பத்தி. இந்த ஒசோக்கோ வந்துட்டு நினைச்சிட்டு இருக்கா, சரி கொண்டுலாமா ரூரியன்னு சொல்லிட்டு. அப்ப வந்துட்டு தண்டர் வருது. தண்டர் வர போது என்ன பண்றானா, நீக்கோ அவகிட்ட ஒரு மிரர் இருக்குது, அந்த மிரர் வந்துட்டு அந்த பார்ல வந்துட்டு ஒரு லேடி இருக்குல்ல, அதுதான் வந்துட்டு இந்த நீக்கோ கொண்டு குத்துருக்கோம். அந்த மிரர் எடுத்துட்டு அந்த தண்டர் சைட்ல வச்சுட்டு அதை ரிஃப்ளெக்ட் பண்றா ஒசோக்கோ முகத்துல. அங்க வந்துட்டு இந்த ஃபிளாஷால வந்துட்டு அந்த ரூரியா வந்துட்டு விட்டுறா. சோ அப்படியே வேகமா ஹட்டோரி வந்துட்டு அவன் டிஸ்ட்ராக்ட் ஆகும் போது அவன் வந்துட்டு ஒரு பஞ்ச் பண்ணிட்டு அவன் வந்துட்டு பிடிச்சிடறான். சோ இவங்க எல்லாரும் வந்துட்டு பிளான் போடுறாங்க, என்ன தான் பண்ணுறது இவர் கூட சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம அவரை வந்துட்டு லாக் பண்ணி வச்சலாம், அப்புறமா வந்துட்டு இவரு லிவிங் வேர்ல்டுக்கு போலாமா இல்லையான்னு பார்க்கலாம். அப்புறமா வந்துட்டு லிவிங் வேர்ல்டுக்கு போயிட்டு இவரை வந்துட்டு போலீஸ் கிட்ட பிடிச்சி தரலாம். அப்போ வந்துட்டு சடனா மேனேஜர் வராரு. அவர் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, உன்னால வந்துட்டு அது பண்ண முடியாது, நீ வந்துட்டு லிவிங் வேர்ல்டுக்கு போனீங்கன்னா உன்னோட மெமரிஸ் இந்த ஹோட்டல்ல இருக்கிற மெமரிஸ் எல்லாமே வந்துட்டு அழிஞ்சிடும். வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமா இது. பின்ன நம்ம வந்துட்டு லிவிங் வேர்ல்டுக்கு போயிட்டா நம்ம எல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆயிடுவோமா? எல்லாரும் வந்துட்டு மேனேஜர் கிட்ட கேட்கறாங்க, ஹெல் வந்துட்டு நிஜமாவே இருக்குதான்னு. அதுக்கு மேனேஜர் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ஆமா ஹெல் வந்துட்டு இருக்கிறது உண்மைதான், அங்க வந்துட்டு ஒரு நிமிஷம் கூட நிம்மதி இருக்காது, எல்லா மினிட்டும் வந்துட்டு சாகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு மூமெண்ட் நம்ம செத்துருவோம் இல்ல லிவிங் வேர்ல்ட்ல, இல்லனா இங்க அங்க ஹெல்ல வந்துட்டு ஒரு நிமிஷமா வந்துட்டு நம்ம செத்து தான் இருப்போம். நீக்கோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ஒசோட்டோ நீ வந்துட்டு இந்த பிளேஸ்ல இருந்து வெளியே போ. சோ இங்க எல்லாரும் வந்துட்டு எப்படியோ ஒசோக்கோ வந்துட்டு வெளியே வெட்டிடுறாங்க. ரூரி கூட வந்துட்டு இவ்வளவு தேங்க் பண்றா நீக்கோவை, தேங்க்யூ எனக்கு வந்துட்டு நீ சேவ் பண்ணதுன்னு சொல்லிட்டு. ஹட்டோரி என்ன சொல்றானா, உனக்கு வந்துட்டு கரெக்டா தெரிஞ்சிச்சு அவர் பத்தி. சோ ஒசோக்கோ வந்துட்டு வெளியே போயிட்டு இருக்கா, நான் வந்துட்டு செத்தனா இல்லனா வந்துட்டு உயிரோட இருக்கிறான்னு கூட எனக்கு தெரியாது. சடனா பாத்தீங்கன்னா உள்ள வந்துடுறா. சொல்றானா எனக்கு வந்துட்டு எங்க போறதுன்னு தெரியல. சோ மேனேஜர் என்ன சொல்றானா, சரிப்பா நீங்க வந்துட்டு இருந்துட்டு போ, ரூரி வந்துட்டு அவன் வந்துட்டு ஒரு கிரிமினல், நீங்க வந்துட்டு அவனை வந்துட்டு இங்க இருக்க வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. ஒசோட்டோ வந்துட்டு நான் அவனை வந்துட்டு ஏதோ பண்ண மாட்டேன், பிளஸ் எனக்கு வந்துட்டு ஹெல்லுக்கு போறதுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். மேனேஜர் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹோட்டல் வந்துட்டு எல்லாரையும் வந்துட்டு வெல்கம் பண்ணும். அவன் வந்துட்டு ஒரு வில்லனா இருந்தாலும் சரி, ஒரு கிரிமினலா இருந்தாலும் சரி, என்னன்னா ஒரு தப்பு பண்ணியிருந்தாலும், எதனா ஒரு தப்பு லிவிங் வேர்ல்ட்ல வந்துட்டு அவன் பண்ணியிருந்தாலும் இங்க வந்துட்டு அவனை கண்டிப்பா வெல்கம் தான் பண்ண முடியும். அதுதான் வந்துட்டு இந்த ஹோட்டலோட ரூலே. இவங்க வந்துட்டு திருப்பி இவரோட நேம் எல்லாம் வந்துட்டு ரெஜிஸ்டர் எழுதுறாரு. பிளஸ் மேனேஜர் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் வந்துட்டு உங்ககிட்ட ஒன்று சொல்றதுக்கு வந்துட்டேன் இம்பார்ட்டன்ட் விஷயம். இந்த ஹோட்டல்ல வந்துட்டு நிரந்தரமா வந்துட்டு யாராலையும் தங்க முடியாது. அவங்க டைம் வந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு கண்டிப்பா டிசப்பியர் ஆயிடுவாங்க. என்ன ரெக்கமெண்ட் பண்றேன்னா, நீங்க வந்துட்டு உங்க மெமரிஸ் எல்லாம் சீக்கிரம் கேதர் பண்ணிட்டு இதர் லிவிங் வேர்ல்ட் இல்லைனா டெட்டுக்கு போயிடுங்க. ஏன்னா உங்க மெமரிஸ் வந்துட்டு திருப்பியே வரலனா, பிளஸ் நீங்க வந்துட்டு நிஜ வாழ்க்கையில கூட வந்துட்டு உயிரோட இருந்தீங்கன்னா, ஆனா ரொம்ப நேரம் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க வந்துட்டு கண்டிப்பா இடத்துல இருந்து டிசப்பியர் ஆயிடுவீங்க. சோ தாவத மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ நீக்கோ என்ன சொல்றேன்னா, ஒரு பர்சனோட ஃபேஸ் பார்த்துட்டு நம்மளால அவங்க யாருன்னு வந்துட்டு கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒசோட்டோ பாத்தீங்கன்னா ரொம்ப வெல் எஜுகேட்டட், ஒரு நல்ல பையன் மாதிரி தான் தெரிவா பாக்குறதுக்கு. பட் அவன் வந்துட்டு இவ்வளவு ஈவலா இருக்கான்னு சொல்லிட்டு யாராலையும் வந்துட்டு கற்பனை பண்ண முடியாது. அடுத்த வர எபிசோட்ல எல்லாம் வந்துட்டு நிறைய வந்துட்டு நம்ம இந்த கேரக்டர்ஸோட உலகம், அவங்களோட லிவிங் வேர்ல்டு, அவங்க எப்படிங்க வந்தாங்க, அந்த மாதிரி நிறைய டீடைலான விஷயம் கூட பாக்குவோம். ஒசோட்டோ அடுத்த ஹோட்டல்ல வந்துட்டு பிரச்சனை பண்ணுவானா இல்லையா, அதெல்லாம் கூட வந்துட்டு நெக்ஸ்ட்ல தான் வருவோம். சோ இதோட வந்துட்டு இந்த எபிசோட் முடியுது. நான் உங்களை வந்துட்டு அடுத்த எபிசோட் 4 ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அதுல வந்துட்டு பாக்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.